இன்றைக்கி வந்து 6th ஓல்டு புக்கில் பார்ட் 2 பார்ப்போம். சித்தர் பாடல்கள். சித்தர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்து காடு மலையில் வாழ்ந்தவங்க தான் சித்தர்னு சொல்கிறோம். வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர். கடம் அப்படின்னா அதனுடைய மீனிங் உடம்பு. வைதாரை கூட வையாதே அப்படின்னு சொன்னவர் கடுவெளி சித்தர். இன்னும் திட்டினவங்களை கூட நீ திட்டாத அப்படிங்கிறது. கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையில் உன் கடம் நனையாதே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கடுவெளி சித்தர். பாம்பாட்டி சித்தர், குதமை சித்தர், அழுகுனி சித்தர் இதெல்லாம் என்னென்னா காரண பெயர்கள். பெரியாரை பற்றி பார்ப்போம். வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்கிறது பெரியார். பெரியார் தோற்றுவித்த இயக்கம் வந்து சுயமரியாதை இயக்கம். பகுத்தறிவாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா பெரியார். கல் இருக்குவதை தடுப்பதற்காக தனது தோப்புல இருந்த அனைத்து தென்னை மரங்களையும் வெட்டி வீழ்த்தியவர் யாருன்னா பெரியார். பெரியார் பேசிய மொத்த கூட்டங்கள் 10,700. கால அளவு பார்த்தீங்கன்னா 21,400 மணி நேரம் பேசியிருக்காரு. பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டது 1970 வழங்கியிருப்பாங்க. எல்லாவற்றதுக்கும் காரணம் தலைவிதி அப்படின்னு சொன்னவர் ராமநாதன். இவருக்கு பெரியார் பட்டம் வழங்கியவர் யாருன்னா தாய்மார்கள். பெரியாருக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது எப்போனா 1978. 70 வந்து யுனெஸ்கோ விருது கிடைச்சிருக்கும். 78 அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. பெண்களுக்கு நகையோ உடையோ முக்கியம் இல்லை, அறிவும் சுயமறிவும் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரியார் சொல்லியிருப்பாரு. புறநானூறு. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 அப்படின்னு பிரிப்பாங்க. எடுத்தொகை நூலில் ஒன்று. தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை உதவுவது வந்து புறநானூறு. ஔவையார் யாருடைய நண்பர் அப்படின்னா அதியமானோட நண்பர். சங்ககால பெண் புலவர்களே அதிகமான பாடல்களை பாடியவர் யாருன்னா ஔவையார். நாடாக ஒன்று, காடாக ஒன்று, அவளாக ஒன்று, மிசையாக ஒன்று, எவள்ளி நல்லவர் ஆடவர் அவள்ளி நல்லை வாழிய நிலனே அப்படின்றது என்ன பாடல் வரினா புறநானூற்று பாடல் வரி. நிலம் எப்போது நல்லதாக இருக்கும்னா ஆடவர் நல்லவராக இருக்கும்போது அதுவும் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நிலமும் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற ஔவையார் சொல்கிறாரு. ஔவையாருக்கு வந்து அதியமான் வந்து அரிய நிலைகனியை வந்து கொடுப்பாரு. தாராபரதி. தாராபரதியோட சிறப்பு பெயர் என்ன கவிநாயர்னு அவரை சொல்லுவாங்க. அவருடைய பாடல் வரிகள் வந்து உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன, வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, திணையை எடுத்து தெரிவாக்கு, உன் தெரிவை மேலும் விரிவாக்கு, எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, பூமி பந்து என்னவில்லை, உன் புகழை தந்து வாங்கும் விலை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிங்கிற பாடல் வரி வந்து தாராபரதியோடது. உட்கார் நண்பான்னு சொல்கிறாரு. கடலில் நான் ஒரு துளியாட்டம் கரைஞ்சி போயிடாத, வந்தது யாருக்கும் தெரியாது அப்படின்றாரு. திணையை எடுத்து தெரிவாக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை உயரம் இமயமலைன்னு சொல்கிறாரு. பூமி பந்து என்ன விலைன்னு கேட்குறாரு. இதெல்லாமே தாராபரதியோட லைனு. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா முத்துராமலிங்க தேவரை சொல்கிறாங்க. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாருன்னா திருவிக்கா. முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் வந்து பசுமன். முத்துராமலிங்க தேவரோட பெற்றோர் வந்து உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். முத்துராமலிங்க தேவரின் ஆசிரியர் யாருன்னா குறைவர வாசித்தான் பிள்ளை. தேவர் படித்த பள்ளிகள் வந்து கமுதி தொடக்கப்பள்ளி, பசுமலை உயர்நிலைப்பள்ளி, ராமநாதம் உயர்நிலைப்பள்ளி. ராமநாதபுரம் அரசு உயர்நிலை தேவரின் கல்வி தடைப்படக்கணும். அங்கே வந்து பிளேக் நோய் பரவியதுனால, அதாவது ராமலிங்க தேவர் எச்சட்டத்தை ஒழிக்க பாடுபட்டாருன்னா குற்றப்பரம்பரை சட்டத்தை ஒழிக்கிறதுக்காக பாடுபடுறாரு. சாதி நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை அப்படின்னு சொன்னவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரின் அரசியல் வழிகாட்டியன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வங்கச்சிங்கம் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தமிழத்தோட சிங்கம்னு போற்றப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். வாய்ப்பூட்டி சட்டம் போடப்பட்ட தென்னாட்டு தலைவர் யாருன்னா திலகர். தென்னாட்டு தலைவர் வந்து யாருன்னா முத்துராமலிங்க தேவர். வடநாட்டு தலைவர் யாருன்னா திலகர். இவருடைய சிறப்பு பெயர்கள். முத்துராமலிங்க தேவரோட சிறப்பு பெயர்கள்: தேசியம் காத்த தலைவர்னு சொல்கிறோம், வேதாந்த பாஸ்கர்னு சொல்கிறோம், பிரணவ கேசரின்னு சொல்கிறோம், சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை, தென்மாண்டி சீமையின் முடிசுடா மன்னன் அப்படின்னு இவரை சொல்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரம் செய்யாமலே வெற்றி பெற்ற தலைவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் வந்து இரு கண்களாக போற்றியது தெய்வீகம் தேசியம் இது ரெண்டையும். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீண் அப்படின்னு சொன்னது யாருன்னா முத்துராமலிங்க தேவர். தமது பிறந்த நாளில் இயற்கை எழுதியவர் முத்துராமலிங்க தேவர்.
அவருடைய பிறந்த மற்றும் நினைவு நாள் அக்டோபர் 30. மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை அப்படின்னு சொன்னது முத்துராமலிங்க தேவர். தேவரோட அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட 1995. 1995 அவருடைய அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. தமது சொத்துக்களில் எவ்வளோ பகுதியை மட்டும் நமக்காக வைத்து கொண்டார்? 17ல் ஒரு பங்கு மட்டும் அவர் வச்சிருப்பார். தன்னம்பிக்கை கொள்வதன் முறைப்படி முதல் படி என்னன்னா தன்னை அறிவது. திருக்குறள் அதில் இருக்கிற பொருள் கூறுக. ஈரம்னா அன்பு, படிருன்னா வஞ்சம், அகம்னா உள்ளம், துவாமை அப்படின்னா வறுமை, அல்லவை அப்படின்னா பாவம், நன்றினா நன்மை, சிறுமை அப்படின்னா துன்பம், மறுமை அப்படின்னா மறுபிறவி, இம்மை அப்படின்னா இப்பிறவி, ஈன்றல் அப்படின்னா தருதல் உண்டாக்குதல், கவர்தல் அப்படின்னா நுகர்தல், வறுமை அப்படின்னா வறுமை யாரை அணுகாது அப்படின்னா இன்சொல் பேசுபவரை அணுகாது. ஒருவனுக்கு சிறந்த அணி இன்சொல் பேசுதல். இன்சொல் எதை போன்றது? கனி போன்றது. வன்சொல் காய் போன்றது. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொன்னவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருடைய ஊர் செங்கல்பட்டு தான்காடு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாடல் வரிகள். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி, பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், தினம் மேலையுண்டு குணமானம் உண்டு வருங்காலம் உண்டு, காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் கனவாகும். இந்த பாடல் வரிகள்லாம் செய்யும் தொழிலே தெய்வத்தில் வருது. பட்டுக்கோட்டை கவிஞரை பற்றிய புகழ்மொழிகள். மக்கள் கவிஞர் சொல்கிறாங்க. உலக மக்களின் துயரங்களை பாடியவர்னு சொல்கிறாங்க. பொது உடைமை சிந்தனையாளர் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சொல்கிறாங்க. பொது உடைமை கவிஞர், உலக மக்களின் துயரங்களை பாடியவர், மக்கள் கவிஞர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கல்லிலே கலைவண்ணம். கும்பகோணத்துக்கு தென்புறம் பாயும். இந்த கும்பகோணம்னா அதுக்கு தென்புறம் பாயுமாறு அரசியலாறு. 100 கோயில்களில் காண வேண்டிய கோயில்களின் பெயர்களை கண்ட ஒரே கோயில் தாராசுரம் ஐராஸ்வரி கோயில். அதாவது 100 கோயிலில் காண வேண்டிய கோயில்களோட அழகெல்லாம் ஒரே கோயிலில் பார்க்கறதுனா அது எந்த கோயில்னா தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். இந்த தாராசுரம் ஐராஸ்வரர் கோயிலில் ஏராளமான சிற்பங்கள் இருக்குது. தாராசுரம் எங்கே இருக்குன்னா அரசியலாற்றோட கரையில் அமைஞ்சிருக்கு. ஐராதீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னா தாராசுரத்தில் அமைஞ்சிருக்கு. தாராசுரம் ஐராஸ்வரர் கோயிலை கட்டியவர் 2ஆம் ராஜராஜ சோழன். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யாருன்னா 2ஆம் ராஜராஜ சோழன். திரிபுரா அந்தகன் அப்படின்னு அதனுடைய பொருள் என்னன்னா முப்புறம் எரித்தவன். கஜசம்கார மூர்த்தி அப்படிங்கிறது யானையை வதம் செய்தவன். அடிமுடி தேட வைப்பவர் யாருன்னா அண்ணாமலையார். லிங்கோபத்வர் உருவம். கண்தானத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய நாயன்மார் யாருன்னா கண்ணப்பர். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலோட 7 படிகளோட பெயர் என்னன்னா சரிகம பதனி. தாராசுரம் கோயிலின் விமான தோற்றம் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக சொன்னவர் யாருன்னா கார்ல் சேகன். இவரை பற்றி நிறைய விஷயம் வந்திருக்கு. இந்த லைன். தாராசுரம் ஐராஸ்வரர் கோயில் யாருக்கு சொந்தமானது? தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது. கலைகளின் சரணாலயம் எனப்படுது எதுன்னா தாராசுரம் ஐராஸ்வரர் கோயில். சமணனோட கோயில் எங்கே இருக்குன்னா தீபங்குடியில் இருக்கு. மேரிகுரி எந்த நாட்டை சேர்ந்தவர்னா போலந்து நாட்டை சேர்ந்தவர். அவங்க எங்கே காலேஜ் படிப்பாங்க அப்படின்னா பிரான்ஸில் படிக்கிறாங்க. அவருடைய கணவர் பெயர் பீரி கியூரி. பொலோனியம் என்னும் தனிமத்தை கண்டுபிடித்தவர் மேரி கியூரி. ரேடியத்தை கண்டுபிடித்தவரும் மேரி கியூரி தான். ரேடியத்தை எவ்வளோ தொகுதிக்கு தனியார் நிறுவனம் விலை பேசுதுன்னா $50 லட்சம் கேட்குறாங்க. கியூரி தம்பையார் கண்டுபிடிச்சது எதுனா பொலோனியம். 2வது கண்டுபிடிச்சது தான் ரேடியம். கியூரி தம்பதியார் எந்த கண்டுபிடிப்பாக முதல்ல நோபல் பரிசு வாங்குறாங்க அப்படின்னா பொலோனியமும் ரேடியம் கண்டுபிடிச்சதுக்காக 1903 நோபல் பிரைஸ் வாங்குறாங்க. 2வது முறையாக எதுக்காக நோபல் பிரைஸ் வாங்குறாங்கன்னா ரேடியத்தோட அணியடையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்காக 1911 நோபல் பிரைஸ் வாங்குறாங்க. கியூரியின் மருமகனும் எக்கண்டிப்பிற்காக நோபல் பரிசு வாங்குறாங்க அப்படின்னா செயற்கை கதிர்வீச்சு பற்றிய ஆராய்ச்சிக்காக 1935 வாங்குறாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இந்த சாதனை இதுவரைக்கும் யாராலையும் முறியடிக்கப்படலை அப்படிங்கிறாங்க.
தனிப்பாடல். இந்த தனிப்பாடல் எழுதினது ராமச்சந்திர கவிராயர். கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் பண்ணினானா, வணக்கமரும் சில நேரம் குமரகண்ட வலிப்பு வரும் குணக்கடலே அருட்கடலே அசுரரான குறைகடலை வென்ற பழங்குன்றாளனே அப்படின்ற பாடல் வரி வந்து ராமச்சந்திர கவிராயரோடது. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யாருன்னா ராமச்சந்திர கவிராயர். இந்த பாடல் வந்து யாரை பற்றி பாடுதுன்னா திருப்பரங்குன்ற முருகனை நோக்கி பாடுது. பதுமத்தான் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா பிரம்மனை குறிக்கும். பதுமத்தான் அப்படின்னா யாரை குறிக்கும் அப்படின்னா பிரம்மணன். அந்த காலம் இந்த காலம் அப்படிங்கிற இதை பாடியவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. இவர் வந்து திரைப்பட பாடலாசிரியரும் நாடக எழுத்தாளரும் ஆவர். இதை வந்து உடுமலை நாராயண கவி வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாமர மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்கள் மூலம் சீர்திருத்த கருத்துக்களை பாடியவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. நினைச்சதை எல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், எதையும் நேரில் பார்த்தே நிச்சயிப்பது இந்த காலம், திரோபதை தன்னை துகில் உறிஞ்சது அந்த காலம், சாஸ்திரம் படிப்பது அந்த காலம், சரித்திரம் படிப்பது இந்த காலம், பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம், கத்தி தீட்டுவது அந்த காலம், புத்தி தீட்டுவது இந்த காலம், கோத்திரம் பார்ப்பது அந்த காலம், குணத்தை பார்ப்பது இந்த காலம் அப்படின்னது யாரோடதுன்னா இந்த உடுமலை நாராயண கவியோடது. நாடும் நகரமும். நாடு அப்படிங்கிறது சேர சோழ பாண்டிய நாடுகளோட உட்பிரிவு. ஊரும் பேரும் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. முரப்ப நாடு அப்படிங்கிறது வந்து எம்மண்டலத்தை சேர்ந்தது அப்படின்னா பாண்டிய மண்டலத்தை சேர்ந்தது. செவ்வாப்பட்டை அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குதுன்னா சேலத்துக்கு பக்கத்தில் இருக்குது. நம்மாழ்வார் பிறந்த ஊரை வந்து குருகூர். ஆழ்வார் திருநகரியோட பழைய பெயர் என்ன குருகூர். அதாவது நம்மாழ்வார் பிறந்த ஊர் குருகூர்னு சொல்லுவாங்க. அந்த குருகூரோட அதாவது இப்போ ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்கிறது தான் அதனுடைய பழைய பெயர் தான் குருகூராமா. மாயவரத்திற்கு அருகில் உள்ள கொரநாடு என்னும் ஊரின் சரியான பெயர் கூரை நாடு. அதாவது கூரை நாடு எங்கிறதுக்குன்னா மாயவரத்திற்கு அருகில் இருக்குது. கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம்னு சொல்கிறாங்க. இக்காலத்தில் புதிதாக தோன்றும் ஊர்கள் எப்பெயரை தாங்கி நிற்கிற நகரம் அப்படிங்கிறத தாங்கி நிற்குது. சிறந்த ஊர்களை குறிக்கும் பெயர் வந்து புறம். கடற்கரையில் உருவாகும் நகரங்களோட பெயர் பட்டினம். சிற்றூர்கள் வந்து பாக்கம். புலம் அப்படின்னா நிலம்னு சொல்கிறாங்க. மாம்புலம் அப்படிங்கிறது மாம்பழம் அப்படிங்கிறதோட சரியான இடம் மாம்புலம். குப்பம் அப்படிங்கிறது வந்து நீதல் நில வாழ்விடங்களை தான் குப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில்களால் சரிப்படியும் ஊர்கள் வந்து பேட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றாலக்குறவஞ்சியோட ஆசிரியர் யாருன்னா திரிகூட ராசப்ப கவிராயர். திரிகூட மலை அப்படிங்கிறது வந்து குற்றால மலை. ஓசை நயமிக்க பாடல்களை கொண்ட நூல் வந்து குற்றாலக்குறவஞ்சி. இதனுடைய பாடல் வரிகள் வந்து வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வெளியெறிந்து வானவரை அழைப்பர், கமன சித்து வந்து காய சித்தி விளைவிப்பர். இதெல்லாம் வந்து குற்றாலக்குறவஞ்சியில் வர பாடல் லைன்னு. மந்தி அப்படின்னா பெண் குரங்கு, வான்கவிகள்னா தேவர்கள், கமன சித்தர் அப்படின்னா வான்வெளி செல்லும் சித்தர்கள், காய சித்தி அப்படிங்கிறது வந்து இறப்பை நீக்கி காப்பாற்றும் மூலிகை, பரிக்கால் அப்படின்னா குதிரைக்கால், கூணல் அப்படின்னா வளைந்த, வேணின சடை. குற்றால மலையில் காண்பவை என்னென்னா ஓட காண்பது பூமுனல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் வெள்ளம், வாட காண்பது மின்னார் மருங்கு, வருந்த காண்பது சூளுலை சங்கு, போட காண்பது பூமியில் வித்து, புலம்ப காண்பது கிண்கிணி கொத்து, தேட காண்பது அறமும் கீர்த்தியும், மரமும் பழைய கொடையும் அப்படிங்கிற இதை எழுதினவர் யாருன்னா அழகிய சொக்கநாத புலவர். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் படுமாறு பாடுவது சிலேடை அல்லது இரட்டுற மொழிதல்னு சொல்லுவாங்க. சிலேடையின் வேறு பெயர் வந்து இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் எப்படி பிரிக்கலாம்னா 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல் அப்படின்னு பிரிக்கலாம். மரத்தையும் பழைய குடையையும் ஒப்பிட்டு படிவர் யாருன்னா அழகிய சொக்கநாத புலவர்.
இவர் சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் வந்து தச்சநல்லூர். அழகிய சொக்கநாதரால் பாடப்பட்டவர் வந்து முத்துசாமி துரை. பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது அப்படின்னு கூறப்படுறது மலையும் பழைய குடையும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. பழந்தமிழர் உலோகக்கலைக்கு மாபெரும் எடுத்துக்காட்டாக திகழ்வது எதுனா கூடம், நடராச செப்பு, திருமேனி. சிலையை செதுக்கவும் மலை பிளக்கவும் பயன்படுது உளி. மரத்தில் பேய் இருக்கிறது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியும் பயப்படாமல் இருந்தவர் யாருன்னா நரேந்திர தத்து. நரேந்திர தத் அப்படிங்கிறது விவேகானந்தரோட இயற்பெயர். வீரவணக்கம் அப்படிங்கிறது எதுனா போரில் விழுப்புண் பட்டும் நெஞ்சில் வேல் பாய்ந்து மீழ்ந்து இறந்த வீரர்களை தெய்வமாக போற்றும் முறை தான் வீர வணக்கம் அப்படின்னாங்க. பன்மை சமூகம் என்பது எதுனா தான் ஒரு குழுவை சார்ந்தவராக இருந்தாலும் ஏனைய குழுக்களையும் மதித்து செந்தும் வாழும் முறை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பன்மை சமூகம் அப்படின்றாங்க. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை, சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே அப்படின்னு சொன்னவர் பாரதியார். கரகாட்டம் அது வந்து எவ்வகை கலைன்னா அது ஒரு நிகழ்த்து கலை. கரகாட்டத்தை யார் ஆடுவரா அப்படின்னா ஆண் பெண் 2 பேருமே ஆடுவாங்க. காண்போரையும் உடன் சேர்ந்து ஆடத்துண்டும் கலை எதுனா கரகாட்டம். கரகாட்டத்திற்கான களம் அகலமான நெடுந்தெருக்கள். தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னும் நூலோட ஆசிரியர் யாருன்னா சீனி வேங்கடசாமி. அழகு கலையோட வேறு பெயர்கள் வந்து இன்கலை, கவின்கலை, நற்கலைன்னு சொல்கிறாங்க. அழகு கலைகள் மொத்தம் 5 அழகு கலைகள்: கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை. நாகரிகம் படைத்த மக்கள் எதனை போற்றுவார்? அழகு கலையில் தான் போற்றுவாங்க. அழகு கலைகளின் பண்பு அது மனிதனுடைய மனதில் வந்து உணர்ச்சியை எழுப்பி அழகையும் இன்பத்தையும் அழைப்பது. தமிழ்நாட்டார் எதனை நோக்கி வாழ்ந்தார்கள்? வானத்தில் தவழும் மேகத்தை நம்பி தான் நம்ம இருந்தோம். உழவுக்கும் தொழிலுக்கும் மந்தனை செய்வோம், இனி உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் அப்படின்னவர் யாருன்னா பாரதியார் சொல்லியிருப்பார். உழவர் ஏரடிக்கும் சிறுகோளை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கம்பர் சொல்லியிருப்பார். தமிழ் விருந்து அப்படிங்கிற நூலை எழுதணும் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. அதாவது பால் பகா பெயர்கள்னா என்னென்ன அப்படின்னா ஆண் பெண் வேறுபாடு அற்றவை அப்படின்னு நம்ம எந்தெந்த இதை சொல்லுவோம்னா குழந்தையை சொல்லுவோம். சிற்பி, ஏழை, அமைச்சர், பேதை, அறிவாளி, மேதை, நோயாளி. இது எல்லாமே ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் நோயாளின்னு சொல்லுவோம், மேதைன்னு சொல்லுவோம், அவங்க அறிவாளி, அவங்க பேதை, அமைச்சர், ஏழை, சிற்பி, குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ.